திரையரங்கை திகில் கொடுக்க தயாரான காஞ்சனா 4ஆம் பாகம். ராகவா லாரன்ஸுக்கு பேய் கதைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளது. ஆகையால் தான் அவர் இயக்கிய முனி உட்பட காஞ்சனா 3 வரை உள்ள எல்லா படங்களும் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்துள்ளன. காஞ்சனா சீரிஸ் லாரன்ஸுக்கு கிடைத்த பொக்கிஷம் தான் என்றே எடுத்தாலும் விமர்சனங்கள் தாண்டி படம் செம்ம ஹிட் ஆக அடிக்கின்றது. ரசிகருக்கு ஏற்றவாறு படத்தை கொடுத்து வசூலில் மாஸ் காட்டி வருகிறார் லாரன்ஸ். சமீபத்தில் ராகவா லாரன்ஸிடம் காஞ்சனா படத்தின் அடுத்த பாகம் குறித்து திரையரங்கை திகில் கொடுக்க தயாரான காஞ்சனா 4ஆம் பாகம். ராகவா லாரன்ஸுக்கு பேய் கதைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளது. ஆகையால் தான் அவர் இயக்கிய முனி உட்பட காஞ்சனா 3 வரை உள்ள எல்லா படங்களும் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்துள்ளன. காஞ்சனா சீரிஸ் லாரன்ஸுக்கு கிடைத்த பொக்கிஷம் தான் என்றே எடுத்தாலும் விமர்சனங்கள் தாண்டி படம் செம்ம ஹிட் ஆக அடிக்கின்றது. ரசிகருக்கு ஏற்றவாறு படத்தை கொடுத்து வசூலில் மாஸ் காட்டி வருகிறார் லாரன்ஸ். சமீபத்தில் ராகவா லாரன்ஸிடம் காஞ்சனா படத்தின் அடுத்த பாகம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராகவா லாரன்ஸ், காஞ்சனா 4 படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகள் தற்போது நடந்து வருவதாகவும் கைவசம் உள்ள படங்களை முடித்து கொடுத்துவிட்டு காஞ்சனா 4 படத்தை இயக்கி நடிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காஞ்சனா படங்களை இயக்கி அவற்றை வெற்றி படங்கள் ஆக்கியுள்ளார் ராகவா லாரன்ஸ். காஞ்சனா 4 எடுப்பதற்கான வேலைகளில் இப்பொழுது ராகவா லாரன்ஸ் முடிவெடுத்து உள்ளார். இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தயாரிக்க உள்ளது என தெரிய வந்துள்ளது. அந்த படம் ரூபாய் 100 கோடி பட்ஜெட்டில் 3Dயில் எடுக்கப்பட படக்குழு தீர்மானித்து இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் சில முக்கிய நடிகர்களை கெஸ்ட் ரோலில் நடிக்க வைக்க இருக்கின்றாராம். விஜயிடமும் பேசி இருப்பதாக சொல்லப்படுகிறது. லாரன்ஸ் விஜயும் நல்ல நட்பில் இருந்து வருகின்றனர். விஜய் இதில் கெஸ்ட் ரோலில் நடித்தால் செம்மையாக வரவேற்பாக கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். காஞ்சனா 3ஆம் பாகத்தின் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி முடிவில் காட்டப்பட்டது. அதோடு ராகவா லாரன்ஸ் பேய் வேடத்தில் இருப்பதும் போன்று காட்டப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது காஞ்சனா 3 படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி அல்ல, அடுத்த படத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பாகும். இதுவே காஞ்சனா 4 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராகவும் பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த படத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.